Welcome to VL Academy. இந்த வீடியோல amalgamation, absorption and external reconstruction chapterல other exercise problem number 13 நம்ம பார்க்க போறோம், which is in page number 10.132. So இந்த problemல பாத்தீங்க அப்படின்னா Xco Limited and Yco Limited ரெண்டு வேற கம்பெனி பட் ஒரே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனிக்கு பேர் வந்து XY Limited. ஸோ இப்போ X Limited ஓட assets and liabilities எவ்வளோ அப்படிங்கிறதும் அவங்க டிசைட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி வச்சிட்டாங்க. அண்ட் Y Limitedம் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த பேலன்ஸ் ஷீட் தான் காமிச்சிருக்காங்க. பட் XY Limited ஆரம்பிக்கிறதுக்கு சில வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி டிஃப்ரென்ஸில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குட்வில் வந்து அவங்க ரெண்டு கம்பெனிக்கான வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 80,000 and 30,000. வெஹிக்கிள் வந்து there is a 10,000 அப்படின்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் XY கம்பெனி லிமிடெட் வரப்போ it has changed to 30,000 rupees. டிபென்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 5% டிபென்ச்சர் 60,000 இருக்கு Y லிமிடெட்ல. பட் அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, XY லிமிடெட் அந்த டிபென்ச்சரை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. டிபென்ச்சர் இஸ் அ லைபிலிட்டி, ரைட்? ஸோ அந்த லைபிலிட்டியை அவங்க எப்படி டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா 5% ப்ரீமியம் வச்சு டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் அப்படிங்கிறப்போ அந்த புக் வேல்யூல இருந்து அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அந்த ப்ரீமியமை நம்ம புக் வேல்யூவோட ஆட் பண்ணுவோம். அது நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, the debtors and cash of Yco are to be retained by the liquidators and creditors are to be paid out of the proceeds thereof. என்ன அப்படின்னா, debtors and cash of Yco Limited. Yco Limited ஓட debtorsம் cashம் வந்து நம்ம the XYco Limited வந்து டேக் ஓவர் பண்ணலை. ஸோ அதை வந்து Y Limitedே வச்சுக்கிட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க, என்னோட கிரெடிட்டாஸ்க்கு நான் இந்த அமௌண்ட்டை வச்சு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம லைபிலிட்டி கீழே கிரெடிட்டாஸ் வேல்யூ வராது Y லிமிடெட்க்கு. அண்ட் டெட்டாஸ் அண்ட் கேஷ் வந்து அசெட்டுக்கு கீழே வராது அட் தி டைம் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இப்போ இந்த கண்டிஷன்ஸ் வச்சு நாம் இதை ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த ஹிண்ட்ல கொடுத்துருக்கிறது தான் நான் உங்களுக்கு டிபென்ச்சர் பாயிண்ட் வரப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்பவும் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் இவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, compute the basis on which share of XYco will be issued to shareholders in the existing companies. So X Limited பார்த்தீங்க அப்படின்னா 15,000 shares hold பண்ணியிருக்காங்க and Y Limited வந்து 8,000 shares hold பண்ணியிருந்தாங்க. எப்போ when they were a shareholder of X Limited and Y Limited. பட் இப்போ XYco Limited ஓட shareholders-ஆ மாறுறப்போ அவங்களுக்கு இந்த 15,000 sharesக்கு எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுதான் அவங்க கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாஸ் என்ட்ரிஸ் இன் தி புக் ஆஃப் XYco Limited. ஸோ XYco Limitedல என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும் அப்படிங்கிறது தான் செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பேலன்ஸ் ஷீட். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு மேலே இருக்கிற கண்டென்ட்ல வந்து டேட் வந்து on 31st December 2020 கொடுத்துருக்காங்க. கீழே வந்து as on 1st January 1994 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க அப்டேட் பண்ணுறப்ப கீழே அந்த டேட் சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்க. இட்ஸ் அ டைப்பிங் எரர். ஸோ நம்ம வந்து ரீசன்ட் டேட், அதாவது 31st December 2020 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன் டு தி ப்ராப்ளம். ஸோ எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்குறாங்கன்னாலோ இல்லை ரெண்டு கம்பெனி சேர்ந்து புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னாலும் நாம் என்ன பண்ணணும், அந்த கம்பெனியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து புது கம்பெனி ஆரம்பிக்கிறதுனால ரெண்டு பேர்த்தோட வேல்யூவுமே தெரியணும். ஒருத்தருக்கு எக்ஸ் கம்பெனி லிமிட்டடோட வேல்யூ என்னன்னு Y கம்பெனிக்கு தெரியணும், Y கம்பெனியோட வேல்யூ என்னன்னு எக்ஸ் கம்பெனிக்கு தெரியணும். ஸோ அப்படி இங்கே பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். ஸோ இங்கே வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரெண்டுக்குமே சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அமால்கமேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இதில் அப்ளை பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் அக்ரீட் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் டேக்கன் ஓவர். என்னென்ன அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, பிளான்ட், வெஹிக்கல், ஸ்டாக், டேட்டா, கேஷ் அண்ட் குட்வில் இருக்கு. ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டி வந்து 1,05,000 and 60,000 அது புக் வேல்யூவில் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பிளான்ட்டும் அதே மாதிரி தான் 25,000 ஆஃப் Xco Limited and 15,000 ஃபார் Yco Limited. ஸ்டாக்கும் வந்து வெஹிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்துருந்தாங்க. பட் அமால்கமேட் பண்ணுறப்போ இட் ஹேஸ் டு பி சேஞ்ச் இன்டு 30,000. ஸோ அதனால நம்ம 30,000 போட்டிருக்கோம். ஸ்டாக் வந்து அதே புக் வேல்யூ தான். தட் இஸ் 60,000 ஃபார் Xco Limited and 78,000 ஃபார் Yco Limited. டெட்டாஸ் அண்ட் கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா Xco Limited மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. Yco Limited they didn't give. அது அந்த கேஷ் எல்லாம் எங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அது நம்ம பிளாங்காக விட்டுருக்கோம் Yco Limitedல.
அண்ட் குட்வில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க 2 கம்பெனிக்கான குட்வில் வேல்யூவும் அதை நாம் என்டர் பண்ணிக்குவோம். ஸோ டோட்டல் அசட் டேக்கன் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா 4,25,000 ஃபார் எக்ஸ்கோ லிமிடெட் அண்ட் 1,83,000 ஃபார் வைகோ லிமிடெட் லெஸ் லைபிலிட்டிஸ் அக்செப்டட். ஸோ இங்கே வந்து கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து வைகோ லிமிடெடோட தான் அவங்க அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா கேஷ் அண்ட் டெட்டார் வச்சு நாங்கள் கிரெடிட்டார்ஸ்க்கு நாங்கள் பே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வைகோ லிமிடெட் சொன்னாங்க. அதனால கேஷ் அண்ட் டெட்டாரும் எடுக்கல, கிரெடிட்டார்ஸும் எடுக்கல. அண்ட் இங்கே எக்ஸ்கோ லிமிடெட்ல கிரெடிட்டார்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 75,000 rupees. அண்ட் டெபென்ச்சர்ஸ் வந்து வைகோ லிமிடெடுக்கு மட்டும்தான் இருக்குது. அது அவங்க எடுத்திருக்காங்க. எக்ஸ்வைகோ லிமிடெட் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. பட் எப்படி டேக் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னா 5% ப்ரீமியம் வச்சு டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டெபென்ச்சர் வேல்யூ 60,000, புக் வேல்யூ 60,000, அதில் ப்ரீமியம் 5%, அதாவது 3,000 rupees நம்ம ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணுறப்ப வில் கெட் 63,000. And for Exco Limited, the liability is 75,000. So in the 4,25,000 less 75,000 less pannona will get 3,50,000 as purchase consideration for Exco Limited. And the 1,83,000 la in the 63,000 less panno appadina will get 1,20,000 for Vyco Limited as purchase consideration. So next question அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா purchase consideration by default நம்ம கண்டுபிடிக்கணும். பட் அவங்க கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா எக்ஸ்கோ லிமிடெட் வந்து இவ்வளோ வேல்யூ இருந்தது, இப்போ எக்ஸ்வைகோ லிமிடெடோட ஷேர் ஹோல்டராக மாறுறப்ப அவங்களுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் பை எக்ஸ்வைகோ லிமிடெட் இந்த எக்ஸிஸ்டிங் கம்பெனி இன் எக்ஸ்கோ லிமிடெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து 3,50,000. இப்போ வந்து எக்ஸ்வைகோ லிமிடெட்ல எக்ஸ்கோ லிமிடெடோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,50,000 rupees. பட் அவங்க எக்ஸ் லிமிடெட் கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக இருந்தப்போ அந்த கம்பெனியோட வேல்யூ வாஸ் 1,50,000 rupees. ஓகே, இப்போ அதை அப்படியே மினிமைஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னே இருக்கிற ஜீரோஸ் எல்லாம் எடுத்தோன்னா 35:15 வருமா. அண்ட் அகெயின் காமனாக 5 எடுத்து நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா 7:3 வரும். ஸோ எக்ஸ்கோ லிமிடெட்ல 3 shares ஹோல்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்வைகோ லிமிடெட்ல 7 shares ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 3 shares ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து 7 ஷேர் ஹோல்டர்ஸாக மாறுவாங்க. ஓகே, ஸோ தட் அவங்களோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்கான டிவிடெண்ட் இதெல்லாமே வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ therefore எக்ஸ்கோ லிமிடெட் 7 shares for 3 shares held. ஓகே, யாரெல்லாம் 3 shares வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் 7 shares இஷ்யூ பண்ணுறாங்க எக்ஸ்வைகோ லிமிடெட். அதே மாதிரி வைகோ லிமிடெட்க்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அவங்களோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 rupees. பட் ஆல்ரெடி அவங்க வைகோ லிமிடெட்ல இருந்தப்போ அவங்க கம்பெனியோட வேல்யூ 80,000 rupees தான். ஸோ அதையும் இங்கே மினிமைஸ் பண்ணுறப்போ இருக்கிற 4 zeros and 4 zeros நம்ம எடுக்கிறப்போ 12:8 வரும். அகெயின் காமனாக நம்ம வந்து we can take 4. ஸோ 4 காமனாக எடுக்கிறப்ப 3:2 வரும். ஓகே, ஸோ வைகோ லிமிடெட்ல யாரெல்லாம் 2 shares வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸ்வைகோ லிமிடெட்ல 3 shares வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம் அவங்க. ஓகே, they'll be holding 3 shares in எக்ஸ்வைகோ லிமிடெட். ஸோ இதைத்தான் அவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்வைகோ லிமிடெட்ல என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப பிஸ்னஸ்க்குள்ளே வர்றதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட்ஸ், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இங்கே வந்து பிஸ்னஸ்க்குள்ளே என்ன வந்திருக்கு, அசெட்ஸ். என்னென்ன அசெட்ஸு? ப்ராப்பர்ட்டி, பிளான்ட், வெஹிக்கல், ஸ்டாக், டேட்டாஸ், கேஷ் பேலன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்கோ லிமிடெட் அண்ட் வைகோ லிமிடெட் ரெண்டோடதும் ஆட் பண்ணி நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ரெண்டோடதும் ஆட் பண்ணுறப்போ வில் கெட் ப்ராப்பர்ட்டி as 1,65,000, பிளான்ட் as 40,000 and vehicle 30,000, stock வந்து 1,38,000 and debtors is 82,000 and cash balance வந்து 43,000 rupees. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் இது வந்து யாருக்கு வெளியில் போகுது, எக்ஸ்கோ லிமிடெடுக்கும் வைகோ லிமிடெடுக்கும் அவங்களோட அசெட்ஸை எக்ஸ்வைகோ லிமிடெடுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் தெம் இட் இஸ் கோயிங் அவுட். அதனால அந்த கம்பெனியோட நேமை நம்ம இங்கே கிரெடிட் பண்ணியிருக்கோம். அண்ட் டோட்டல் இஸ் 4,98,000 rupees. இப்போ லைபிலிட்டிஸ்ங்கிறது அவங்க பிஸ்னஸை விட்டு வெளியே போக வேண்டியது. பட் அதை வந்து நாம் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஒருத்தரோட கடனை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கையில் இருந்து தான் வெளியில் போகும். ஓகே, ஸோ இங்கே வந்து 1,38,000 rupees அந்த எக்ஸ் கம்பெனி லிமிடெடும் ஒய் கம்பெனி லிமிடெடும் கொடுக்க வேண்டியது எக்ஸ்வைகோ லிமிடெட் ஹேஸ் அக்செப்டட். ஸோ அவங்களுக்கு ஸ்டில் இன்சைட் தேர் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால அவங்களோட கம்பெனி நேமை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். ஃபார் அஸ் எக்ஸ்வைகோ லிமிடெட், ஏன்னா எக்ஸ்வைகோ லிமிடெட் புக்கில் தான் நம்ம ஜர்னல் என்ட்ரி போடுறோம். ஸோ நமக்கு வந்து இட் இஸ் கோயிங் அவுட்.
அதனால debenture with premium that is 63,000 rupees and sundry creditors of X Limited வந்து 75,000 rupees. அது ரெண்டும் டோட்டல் பண்ணுறப்ப will get 1,38,000 rupees. ஸோ இப்போ உள்ள வர அசெட்டுக்கும் நம்ம என்ட்ரி போட்டாச்சு, நம்ம அக்செப்ட் பண்ண கடன் அதாவது liabilitiesக்கும் நாம journal entry போட்டாச்சு. So now share is going to the existing company, that is Xco Limited and Yco Limited. நமக்கு வந்து பிஸ்னஸ்ல என்னவா இருக்கும், ஷேர் கேபிட்டலா இருக்கும், which is a liability. அதனால ஷேர் கேபிட்டல வந்து நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம் 4,70,000. Xco லிமிடெடுக்கு வந்து 3,50,000 rupees போகணும், Yco லிமிடெடுக்கு வந்து 1,20,000 rupees போகணும். இதை நம்ம கேஷா கொடுக்காம ஷேர் கேபிட்டலா வச்சிருக்கோம், ஷேரா கொடுத்ததுனால ஷேர் கேபிட்டல கிரெடிட் பண்ணியிருக்கோம் and அந்த கம்பெனியை வந்து டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, being purchase value considered by XYco Limited. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தி தேர்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க இன்கேஸ் XYco லிமிடெட் ஷேர் ஹோல்டராக இருந்தால். அண்ட் செகண்ட் ஒன் ஜேர்னல் என்ட்ரியும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போ தேர்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒர்க்கிங் நோட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் வந்து ஷேர் கேபிட்டல் வேல்யூ. So 35,000 shares at rupees 10 each for Xco Limited, that is 3,50,000, and 12,000 shares at rupees 10 each for Yco Limited, that is 1,20,000. So total 4,70,000 is the share capital value. Reserves and surplus ne eduvume kadiyadu. And non-current liabilities or long-term borrowings ne pathina debentures வந்து நம்ம premium ஓட accept பண்ணியிருக்கோம். So that is 60,000 plus 3,000 and the 63,000 is the final value. அதனால நம்ம இந்த காலம்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபைனல் காலம்ல அந்த வேல்யூ காமிச்சிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை, எல்லாத்தையும் நான் ஒரே ஸ்லைடில் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ ப்ரிசைஸாக போட்டிருக்கேன். பட் நீங்கள் வந்து யூ கேன் டேக் திஸ் டு 2-3 ஸ்டெப்ஸ். ஓகே, டெபென்ச்சர் ஆஃப் Yco லிமிடெட் 60,000 போட்டு அதுக்கு அடுத்த லைனில் ஆட் ப்ரீமியம்னு போட்டு நீங்கள் 3,000 காமிக்கலாம். பட் எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால தான் நான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஓகே, and next one is current liabilities. Current liabilities பார்த்தீங்க அப்படின்னா Y Limited ஓட liabilities எதுவுமே வந்து நம்ம எடுக்கல except debentures. இங்க வந்து creditors of Xco Limited மட்டும்தான் எடுத்திருக்கோம், that is 75,000 rupees. அதுக்கப்புறம் வந்து fixed or non-current assets, அது வந்து liabilities முடிஞ்சது. அடுத்தது assetsல பார்த்தீங்க அப்படின்னா non-current assets பொறுத்த வரையும் property, plant, vehicle, goodwill. ஸோ இது எல்லாமே வந்து X Limited and Y Limited ரெண்டோடதும் டோட்டல் பண்ணி நான் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் வேல்யூ மட்டும் வெஹிக்கலோட வேல்யூ மட்டும் 30,000 மாறி இருக்கு, விச் வேர் 10,000 பிஃபோர், இப்போ 30,000 மாறி இருக்கு, அதுதான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்போ வில் கெட் 3,45,000 rupees. ஓகே, அண்ட் கரண்ட் அசெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேஷ், டெட்டாஸ் அண்ட் ஸ்டாக். ஸோ இது மூணும் டோட்டல் பண்ணுறப்போ வில் கெட் 2,63,000 rupees. ஸோ வித் திஸ் த ஒர்க்கிங் நோட் இஸ் ஓவர். டோட்டலாக 6 ஒர்க்கிங் நோட்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த 6மே நாம இங்கே கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டில் நாம் அதை அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி, அதாவது லைபிலிட்டி சைட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இஸ் 4,70,000 rupees, அதுவும் நம்ம போட்டிருக்கோம். ஒர்க்கிங் நோட் நம்பர் 2 ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் ஒர்க்கிங் நோட் நம்பர் 3 இஸ் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், அது 63,000, அதாவது டெபென்ச்சர். அடுத்தது கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து working note number 4, that is 75,000 rupees. Total 6,08,000 we are getting. Assets la pathina non-current assets and current assets. Working note number 5 and 6, which is 3,45,000 and 2,63,000. So total 6,08,000 we are getting. Therefore, assets and liabilities all get balanced. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.